தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் குரோம்பேட்டை போக்குவரத்து பயிற்சி மையம் முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடைபெற்ற சூழலில் சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை நடைபெற்ற சூழ்நிலையில் சிஐடியு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை காலை 11 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரங்கள். ஜனனி, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான இந்த 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பயிற்சி மையத்தில் இன்று காலை 11 மணி அளவிற்காக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான இந்த பேச்சுவார்த்தையில் சுமார் 80க்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள், ஒரு சங்கத்திற்கு 2 உறுப்பினர்கள் என 80க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை என்பது அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உணவு இடைவேளை என்பது தற்போது விடப்பட்டது. இந்த இடைவேளை வரையிலாக தற்போது வரை கடந்த 5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தற்போது ஒரு உடன்பாடு என்பது எட்டப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவல் என்பது இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் 3% மட்டுமே அரசு தரப்பில் வழங்க முன்வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தகவல் ஊழியர்களிடத்திலும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களிடத்திலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த தகவலின் காரணமாக தற்போது போக்குவரத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய, அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய இந்த போக்குவரத்து பயிற்சி மையத்திற்கு முன்பாக தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு என்பது காணப்பட்டது. குறிப்பாக கடந்த 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது ஆகஸ்ட் மாதமே நடைபெற வேண்டியது. ஆனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அது நடைபெறாமல் காலம் தாழ்த்தப்பட்டது. குறிப்பாக 21 மாதங்கள் இந்த நிலுவைத் தொகை என்பது இருக்கிறது. 21 மாதங்கள் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற தாமதமாக இருக்கிறது. ஆனால் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இந்த நிலுவைத் தொகை வழங்குவதற்கான எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அதே போன்று தொடர்ந்து இந்த போக்குவரத்து கழகத்தினை தனியார்மயப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த முரண்பாடுகளை கலைப்பதற்கான எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது தங்களுக்கு உடன்பாடு எட்டப்படாத சூழலே இருந்து வருவதாகும். எனவே இதனை கண்டித்து போராட்டத்தை மேற்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அதனை கண்டிக்க தற்போது இந்த போக்குவரத்து பயிற்சி மையத்திற்கு முன்பாக தொடர்ந்து தமிழக அரசையும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களையும் கண்டித்து கண்டன கோஷம். ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.